கருட புராணம். கருடன் திருமாலை பணிந்து, சர்வேசா, தாங்கள் இதுவரை கூறிய விஷயங்களை மிகவும் சுருக்கமாக சொல்லிவிட்டீர்கள். இது போதாது. கர்மங்களை செய்யும்போது கர்மம் செய்ய வேண்டிய ஸ்தலத்தை கோமியத்தால் ஏன் மொழுக வேண்டும்? பிதுரர்களுக்குரிய கர்மங்களை செய்யும்போது மட்டும் எல்லையும் தர்ப்பை புல்லையும் ஏன் உபயோகிக்கின்றார்கள்? கட்டிலில் படுத்தபடியே இறந்தவனும் உப்பரிகையில் மாய்த்தவனும் நற்கதியை அடையமாட்டான் என்று தேவரீர் முன்பு ஒரு சமயம் கூறியிருந்தீர்கள். அப்படியானால் இறக்கும் நிலையை அடைந்தவன் எந்த இடத்தில் எப்படி இறத்தல் வேண்டும்? தானங்களை எல்லாம் எப்படி செய்தல் வேண்டும்? அவ்வாறு செய்யப்படும் தானங்களுக்கு ஏற்படும் பயன்கள் யாது? இவற்றையெல்லாம் அடியேனுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். கருடாழ்வான் அவ்வாறு வேண்டியதும் ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி, கருடா, நல்ல கேள்வி. இந்த கேள்வியை கேட்டது சரியானதுதான். மாய்ந்தவனை குறித்து செய்ய வேண்டியவற்றையெல்லாம் விளக்கமாக கூறுகின்றேன். நீயும் கவனமாக கேட்பாயாக. புத்திரனை பெறாதவனுக்கு எந்த உலகத்திலும் இன்பமில்லை. இகத்திலும் பரத்திலும் இன்பத்தை பெற வேண்டும் என்று இச்சிப்பவன் நிச்சயமாக கர்மமும் தவமும் செய்த நற்புத்திரனை பெறவே வேண்டும். தர்மமும் தவமும் செய்யவில்லை என்றால் அவனது மனைவியின் வயிற்றில் கர்ப்பம் தரியாது. அப்படியே தரித்தாலும் அது 10 மாதம் நிரம்புவதற்கு முன்னாலேயே கரைந்து கழிந்து போகும். கருவானது கரைந்து சிதைந்தால் புருஷனுக்கு நற்கதி கிடைக்காது. நல்லதொரு நன்மகனை பெற்றவனே எல்லா உலகங்களிலும் நன்மையை அடைவான். கருடா, கர்மங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாலேயே ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தை திருவலக்கால் துடைத்து சுத்தம் செய்து கோமியத்தால் நன்றாக மொழுகிய பிறகே எந்த கர்மத்தையும் செய்ய வேண்டும். அவ்வாறு சுத்தம் செய்யாமல் கிரியைகளை செய்தால் அரக்கரும் பூதங்களும் பிரேதங்களும் பைசாசங்களும் அங்கு வந்து அக்கர்மங்களை அங்கு செய்ய விடாமலும் அக்கர்மங்களை முற்றுபெற முடியாதவாறும் தடுத்து நிறுத்திவிடும். சுத்தம் செய்த ஸ்தலத்தில் கர்மம் செய்ய துவங்கினால் தேவர்கள் அவ்விடம் வந்து அக்கர்மங்களை நிறைவேற செய்வார்கள். மரித்தவன் தானே, அவனுக்கு செய்யும் கர்மங்களை எங்கு செய்தால்தான் என்ன என்று எண்ணி, மரித்தவன் தானே அவனுக்கு செய்யும் கர்மங்களை எங்கு செய்தால்தான் என்ன என்று எண்ணி மரித்தவனுக்கு தூய்மை செய்யாத இடத்தில் கர்மங்களை செய்தால் அக்கர்மங்களை செய்ததனால் அடையும் பயனை இறந்தவன் அடைய முடியாமல் போவதோடு இறந்தவன் நரகத்தையே அடைய நேரிடும். எல் என்பது எனது வியர்வையிலிருந்து தோன்றியதாகையால் அந்த தானியம் மிகவும் பரிசுத்தமானது ஆகும். அந்த எல் இரு வகைப்படும். கருப்பு எல், வெள்ளை எல் என்று இரு வகையில் எந்த நிறமுள்ள எல்லே ஆனாலும் தானங்களோடு சேர்த்து கொடுத்தால் அதிக பயன் உண்டாகும். அதாவது சிறப்புடையதாக அமையும். சிரார்த்த காலத்தில் கருப்பு எல்லை சேர்த்தால் பிதுர் தேவர்கள் மிகவும் திருப்தி அடைவார்கள். சூசை புல்லாகிய தர்ப்பை புல் ஆதியில் ஆகாயத்தில் உண்டாயிற்று. அந்த தர்ப்பையின் இரு கடையிலும் பிரம்மனும் சிவனும் அதன் நடுவே ஸ்ரீஹரியும் வாசம் செய்கின்றனர். தர்ப்பை இல்லாமல் சிரார்த்தம் முதலிய கர்மங்கள் எதையும் செய்யலாகாது. பிராமணருக்கும் மந்திரத்திற்கும் தர்ப்பைக்கும் அக்னிக்கும் திருத்துழாய்க்கும் நிர்மாலிய தோஷமில்லை. ஆகையால் பயன்படுத்திய தர்ப்பை புல்லையே மீண்டும் உபயோகப்படுத்தலாம். ஏகாதேசி விரதமும் திருத்துழாயாகிய துளசியும் பகவத்கீதையும் பசுவும் பிராமண பக்தியும் ஸ்ரீஹரியின் சரணமும் ஆகிய இவை அனைத்தும் சம்சார சாகரத்தை கடக்க வேண்டியவருக்கு நல்ல தெப்பமாகும். இறக்கும் நிலையை அடைந்தவன் கோமியத்தில் நன்றாக மொழுக்கப்பட்ட ஸ்தலத்தில் சூசை புல்லை பரப்பி அதன் மீது எல்லை இறைத்து அந்த தர்ப்பை புல்லின் மீது சயனித்து தர்ப்பை புல்லையும் திருத்துழாயையும் கையில் ஏந்தி எனது நாமங்களை வாயார புகழ்கிற வண்ணம் மடிவானாகில் அவன் அயனரன் ஆதியருக்கும் அரியதாகிய நிரதிசிய இன்ப வீடாகிய நமது உலகத்தை வந்தடைவான். மாய்ப்பவன் தர்ப்பை சயனத்தில் குப்புறப்படுக்கல் ஆகாது. முதுகு கீழே உற சயனம் செய்தல் வேண்டும். உயிர் நீங்கும் முன்பே திருத்துழாயோடு தனது நல்லொழுக்க வாழ்வை கருதிய தானங்களை எல்லாம் கொடுத்துவிட வேண்டும். அவற்றில் உப்பை தானம் செய்வது மிகவும் சிறப்பாகும். உப்பானது விஷ்ணு லோகத்தில் உண்டானது ஆகும். ஆகையால் அதற்கு மகிமை அதிகம். மரித்தவன் உப்பை தானம் செய்வதால் ஸ்வர்க்கத்தை அடைவான் என்றார் திருமால்.